சயின்ஸ் பக்கமும் ஒரு பெரிய அங்கீகாரம் வருதாமே. ராஷ்டிரிய விஞ்ஞான் புரஸ்கார் அப்படின்னு பத்ம விருதுகள் மாதிரி புதுசா கொண்டு வராங்கன்னு கேள்வி. ஏற்கனவே சயின்ஸ்க்கு விருதுகள் இருக்குல்ல, இது ஏன் இப்போ தனியா? என்ன ஸ்பெஷல் இதுல? ஆமா, இது இனிமே அறிவியல், டெக்னாலஜி, இன்னோவேஷன் இதுக்கெல்லாம் இந்தியாவோட ஹையஸ்ட் அங்கீகாரமா இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. நோக்கம் என்னன்னா, விஞ்ஞானிகள், டெக்னாலஜிஸ்ட், இன்னோவேட்டர்ஸ் இவங்களோட ரொம்ப முக்கியமான மத்தவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிற பங்களிப்பை கௌரவிக்கிறது. ஏற்கனவே இருக்கிற சில விருதுகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து இன்னும் ஒரு பெரிய லெவல்ல செய்ய பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, அப்படியா? இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, கவர்மெண்ட்லயோ இல்ல பிரைவேட்லயோ வேலை செய்யறவங்க மட்டும் இல்ல, எந்த இன்ஸ்டிடியூஷன்லயும் இல்லாம தனியா ரிசர்ச் பண்றவங்க, ஏதாவது கண்டுபிடிச்சவங்களுக்கும் இந்த விருது உண்டு. ஓ, அது நல்ல விஷயமாச்சே. ஏன், வெளிநாட்டுல இருக்கிற நம்ம இந்திய வம்சாவளியினர் கூட இந்தியாவுக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது செஞ்சிருந்தா அவங்களுக்கும் இதுல இடம் இருக்கு. பரவாயில்லையே. ம். இதுல 4 கேட்டகரி இருக்கு. விஞ்ஞான் ரத்னா, அது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டுக்கு. விஞ்ஞான் ஸ்ரீ, குறிப்பிட்ட கான்ட்ரிபியூஷனுக்கு. அப்புறம் விஞ்ஞான் யுவ சாந்தி ஸ்வரூப் பட்நாகர், இது 45 வயசுக்கு கீழே இருக்கிற யங் சயின்டிஸ்ட்ஸ்க்கு. ஏற்கனவே பட்நாகர் விருது இருக்கு இல்லையா, அதோட ஒரு வகையில இது சேருது. சரி. கடைசியா விஞ்ஞான் டீம், இது ஒரு டீமா சேர்ந்து ஏதாவது சாதிச்சவங்களுக்கு. கிட்டத்தட்ட 13 ஃபீல்ட்ஸ் இதுல கவர் ஆகுது. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்ஸ், மெடிசன், இன்ஜினியரிங்னு நிறைய இருக்கு. இதுல ஜெண்டர் பேலன்ஸ், எல்லா துறைக்கும் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும்னு பார்க்க போறதா சொல்றாங்க. சரி, இது கேட்க நல்லா இருக்கு. விஞ்ஞானிகளுக்கு ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும் நம்புவோம். ஆனா ஒரு கேள்வி, இந்த மாதிரி விருதுகள் எல்லாம் நிஜமாவே அறிவியல் முன்னேற்றத்துக்கு உதவுமா? இல்ல இது வெறும் ஒரு கௌரவம், ஒரு அங்கீகாரம் மட்டும்தானா? இதனால சயின்ஸ் கம்யூனிட்டில என்ன பெரிய இம்பாக்ட் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இது ஒரு முக்கியமான கேள்விதான். நிச்சயமா இந்த விருதுகள் சயின்டிஸ்டுகளுக்கு ஒரு பெரிய ரெக்கக்னிஷன், அவங்க வேலையை மதிக்கிறாங்கன்னு காட்டுது. இது இளம் தலைமுறையை சயின்ஸ் பக்கம் இழுக்கிறதுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். கண்டிப்பா. ஆமா. அப்புறம் பப்ளிசிட்டி கிடைக்கிறதால சில ஃபீல்ட்ஸ்க்கு அதிக கவனம், ஏன் ஃபண்டிங் கூட கிடைக்க சான்ஸ் இருக்கு. நம்ம நாட்டோட சயின்டிஃபிக் பவரை உலகத்துக்கு காட்டுறதுக்கும் இது ஒரு வழி. ஆனா நீங்க கேட்ட மாதிரி உண்மையான சயின்டிஃபிக் ப்ரோக்ரஸ்ங்கிறது வெறும் விருதுகளை தாண்டினது. அதுக்கு ஒரு நல்ல ரிசர்ச் சூழல், போதுமான நிதி, அப்புறம் சுதந்திரமா யோசிக்கிற தன்மை இதெல்லாம் வேணும். சரிதான். இந்த விருதுகள் அந்த சூழலை இன்னும் பெட்டராக்குமா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது வெறும் கௌரவமா இல்லாம ஒரு கேட்டலிஸ்டா வேலை செய்யுதாங்கிறது தான் பாயிண்ட். நீங்க சொல்றது கரெக்ட். பொறுத்திருந்து பாப்போம்.